பயங்கரமான வெயிலுங்க எர்ணாகுளத்தில். சரியான வெயிலுங்க. மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எர்ணாகுளத்துலேருந்து நம்ம ஊரான திருப்பூர் வரைக்கும் ட்ரெயினில் போக போகிறோம். ஜென்ரலில் தான் போக போகிறோம். ஒரு வேலையாக வந்து கொச்சின் வந்தேங்க, வேலை முடிஞ்சிச்சு. ஸோ வந்து இங்கே மெட்ரோ போயிட்டுருக்கேன், பின்டிலியா மெட்ரோ போயிட்டுருக்கேன். போயிட்டு அங்கேருந்துங்க மெட்ரோ எடுத்து நேராக எர்ணாகுளம் ஜங்ஷன் போய் அங்கேருந்து வந்துங்க மங்கள லட்சதீப் எக்ஸ்பிரஸை பிடிச்சி நேராக வந்து எர்ணாகுளத்துலேருந்து ஷொரனூர் வரைக்கும் ஒரு ட்ரெயினுங்க. ஷொரனூர்லேருந்து மங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற இன்டர்சிட்டியில் ஷொரனூர்லேருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு ஒரு ட்ரெயின். அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்துங்க திருப்பூருக்கு, கோயம்புத்தூர் டு எர்ணாகுளம் போகிற ட்ரெயின், அது ஒன்று. மொத்தம் 3 ட்ரெயின் எடுத்து நம்ம வந்து திருப்பூர் போய் சேர போகிறோங்க. வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பயங்கரமான வெயிலுங்க, பிச்சு எடுக்குது. ரொம்ப தூரமாக நடந்து வந்துட்டுருக்கேன். மெட்ரோ வேறு வழியில் வந்தேன், ரயில்வே கேட் இந்த சைடு கோட்டையம் போகிற வழிக்கு கேட் போட்டிருந்தாங்க, போக முடியல. பாலத்திலே நடந்து வந்துட்டுருக்கேன். மேலே பாருங்கள், மெட்ரோ போகுது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதுக்குள்ளே போவோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இதா இப்படி போகணுங்களாமா, இப்படி போகணுங்களாமா. அப்படி இருக்கு வழி. எர்ணாகுளம் பார்த்துட்டிங்கன்னா சும்மா சுற்றி நல்லா மரமாக சூப்பராக வச்சுருக்காங்க. நல்லா செம்மையாக இருக்குது இடமெல்லாம். இந்த மெட்ரோவை பாருங்களேன், காட்டுக்குள்ளே எங்கேயும் இருக்கிற மாதிரி இருக்குது. போகிற வழி பாருங்க, அப்படி தான் இருக்குது. மெட்ரோ பார்த்தா ஒன்று வருதுங்க, நம்ம போகிறக்குள்ள அது போயிடும். மெட்ரோ ட்ரெயின் நம்ம அடுத்த ட்ரெயின் பிடிப்போம். இது வந்து நேராக வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஆலுவா தாண்டி ஏதோ ஒரு ஜங்ஷன் பார்த்தேன், அங்கே போய் முடிகிறது. இருங்க அந்த போர்டில் காமிக்கிறேன், படித்து பார்த்து சொல்கிறேன். மேலே ட்ரெயின் நின்றுருக்கு, நம்ம போகிறக்குள்ள போயிடும். நம்ம பண்ணுறாங்க. வைட்டிலியா இந்த ஜங்ஷனுங்க. இப்படி போகிறது என்ட்ரன்ஸ் இங்கே போட்டிருக்கு. மேலே போது வருங்க, போயிருச்சு. நம்ம அடுத்துக்கு போவோம். பஸ் அன்றிருக்கு, ட்ராவல்ஸ் பஸ்ஸு. இங்கே தான் போட்டு மாதிரி இருக்குதுங்க. வாங்க மேலே போவோம். டிக்கெட் பாருங்கள், அப்படி போனேன், அங்கே இல்லை, மேலே போகணும். மேலே இருக்குது டிக்கெட்டு. எடுத்து தள்ளிடுச்சுங்க ஒரு 5 நிமிஷத்தில். டிக்கெட்ஸ் ஓகே, வாங்க போய் டிக்கெட் எடுப்போம். உள்ளே வந்தாச்சுங்க, டிக்கெட் எடுத்தாச்சு. எர்ணாகுளம் சவுத் 20 ரூபாங்க டிக்கெட்டு. சூப்பராக இருக்கு பாருங்களேன். மம்முட்டி இருக்கார், மோகன்லால் அங்கே இருக்கார். ஜங்ஷன் வந்தாச்சுங்க. இல்லை ட்ரெயினுக்கு வெயிட்டிங். யாருமே இல்லை. கொச்சின் நல்லா பெரிய ஊருங்க, அதான் மெட்ரோலாம் போட்டிருக்காங்க. நம்ம ஊர் கோயம்புத்தூரில் போடுறாங்கிறாங்க, ஒன்றும் வரல, வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கு பாருங்களா. திருப்புன்திரா டெர்மினல், அதுதாங்க இது.
இந்த சைடு லாஸ்ட்டு போகிற இதுங்க. இல்லை ஆக்ட்ரஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. மெட்ரோ வந்துருச்சு. ஓகே, வெளியே வந்தாச்சுங்க. ஜங்ஷன் நோக்கி போக வேண்டியதான். அப்படியே போய் லெஃப்ட் போனோம்னா ஜங்ஷன். கொடி பறக்குது பார்த்தீங்களா, அதான் ஜங்ஷன் பக்கத்துலேயே இருக்குது. விஷயம் மக்களே, வாங்க காமிக்கிறேன். பஸ் நிற்கிது பார்த்தீங்களா. சபரிமலா போகிறவங்க நேராக நம்ம எர்ணாகுளம் ஜங்ஷன் வந்தீங்கன்னா பம்பாவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பஸ் இருக்குது. ஏறி நேராக நீங்கள் பம்பா போயிடலாம். புதுசாக ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறாங்க, வேலை நடந்துட்டு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் நடக்குது, ஒரு வருஷத்துக்கு மேலே. நான் 1 இயருக்கு முன்னாடி வரும்போது இப்படி தான் இருந்ததுங்க. ஒரு கம்பி மட்டும் தான் கட்டியிருக்காங்க போல் இருக்குது. இப்படி 1 இயருக்கு மேலே ஆயிரம் போல் இருக்குது. பார்ப்போம் அடுத்த டைம் வரும்போது. அங்கே டிக்கெட் எடுக்கணும், போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போவோம். ஓகே, டிக்கெட் எடுத்தாச்சுங்க. பாருங்களா, நான் எர்ணாகுளத்துலேருந்து திருப்பூர் கேட்டேன், இவங்க கோயம்புத்தூர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இங்கேருந்து சொரனூர் போய் சொரனூர்லேருந்து மங்களூர் ட்ரெயின் மாறி போகணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நேராக சொரனூரில் போய் ட்ரெயின் மாறிட்டு கோயம்புத்தூர் போய் வேறு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பூர் போயிடலாங்க ஊருக்கு. போன டைம் வரும்போது ஈரோடு காஃபி கடை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. மத்தியானம் லஞ்சு இங்கே வாங்கலான்ட்டு இருக்கேன், பார்ப்போம். கொஞ்ச நேரம் முன்னாடி உட்காந்துட்டுங்க, சாப்பிடுவோம் அப்புறமா. இப்போ தான் சாப்பிட்டேன் அப்பளையே. இங்கே மெட்ரோவுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு கடை இருக்குது, சூப்பராக இருக்கும். அங்கே சாப்பிட்டேங்க, நல்லா இருந்துச்சு. போய் ஒரு 10 நிமிஷம் மணி எத்தனைங்க, மணி 11:45 ஆச்சு. இன்னும் 1 மணி நேரம் இருக்குது ட்ரெயினுக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து போய் சாப்பிட்டுங்க ஏதாச்சும், அப்புறம் அப்படியே போக வேண்டியதான். தூரத்தில் தான் வந்தே பாரத் ட்ரெயின் வருதுங்க. திருவாண்டம் போதுங்க. ஒரு மாதிரியாக இருந்துச்சுங்களா. இப்போ தான் டீ சாப்பிட்டேன். அங்கே பார்த்தீங்களா ஈரோடு காஃபின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஈரோடு காஃபி இங்கே தான் சாப்பிட நல்லா இருக்குங்க. ஐயப்பன் படமெல்லாம் வச்சுருக்காங்க. டீ சாப்பிட்டு ஈரோடு காஃபியில் அப்படியே உட்காந்துருக்கேன். ட்ரெயின் 2 ட்ரெயின் இருக்குங்க. ஒன்று திருவாண்டத்துலேருந்து நியூ டெல்லி போகிறது, சம்பர்க் கிராந்தி இருக்குது. அது கொஞ்சம் கூட்டமாக வரும். இங்கேருந்து 1:30 மணிக்கு கிளம்புற ட்ரெயினில் போகலாம் தான் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். நைட் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்தேங்க, ஒரு அர்ஜென்ட் வேலைன்னு. காலையில் 3 மணிக்கு கிளம்பி வந்தேன். டிக்கெட் கிடைக்கல, ஜென்ரல்லே தான் வந்துட்டேங்க. வேலையை முடிச்சு உடனே கிளம்பியாச்சு. ட்ரெயின் 1:30 மணிக்கு 3வது பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க, பார்ப்போம். ஐயப்ப சாமி கூட்டம் தாங்க. அடுத்த ஒரு ட்ரெயின் കണ്ണൂരിൽ നിന്നും ആലപ്പുഴ വരെ പോകുന്ന എക്സ്പ്രസ് இங்கே ஐயப்பன் கோட்டா வச்சுருக்காங்க வரீங்க, சரணம் ஐயப்பா.
மேலே போய் 3வது பிளாட்ஃபார்ம்னு போட்டுருந்துச்சு, அங்கே போய் நின்றுக்குவோம். ட்ரெயின் வந்தால் ஏறி உட்காந்துக்குவோம். ஏன்னா இங்கேருந்து கிளம்புற ட்ரெயின், முக்கியமான ட்ரெயின் பூரா ஒன்றில் தான் வருது. கிளம்புற ட்ரெயின் வேறு பிளாட்ஃபார்ம் இருந்தது, அங்கே 2 3 நிற்கிற ட்ரெயின் பார்ப்போம் வாங்க. வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ்ன்னு போட்டிருக்குங்க. பாலக்காடு ஏரஸ் மங்கள லக்ஷதீப் எக்ஸ்பிரஸ் போட்டுருந்துச்சு இப்போ தான், பட் பிளாட்ஃபார்ம் மட்டும் போடலிங்க. ട്രെയിൻ നമ്പർ 16308 കണ്ണൂരിൽ നിന്നും ആലപ്പുഴ വരെ പോകുന്ന എക്സ്പ്രസ് എറണാകുളം ജംഗ്ഷൻ 1ാമത്തെ പ്ലാറ്റ്ഫോമിൽ നിൽക്കുന്നു. यात्रियों कृपया ध्यान दीजिए. गाड़ी का अटेंशन प्लीज. ट्रेन नंबर 16308 Kannur Alleppey Express from Kannur to Alleppey is at Ernakulam Junction, platform number 1. இப்போல்லாம் சபரிமலை கூட்டம் இருக்கிறனாலங்க பயங்கரமான ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து லோ உட்காந்து போகிற ட்ரெயினாக தான் பிரச்சனை இல்லை, இல்லை வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். பார்ப்போம். எர்ணாகுளம் வேளாங்கண்ணிங்குது. இது வேளாங்கண்ணி போகிறது, நம்ம ஊருக்கு போகிறது, சுற்றி போகிறது. எர்ணாகுளம் வேளாங்கண்ணி இது வந்துங்க இப்படி வழி, இந்த வழியில் போகிறதுன்னு நினைக்கிறேன். நேராக கொல்லம், அப்புறம் வந்து கொல்லம் போயிங்க, அதுக்கப்புறம் எங்கே போகும், குற்றாலம், தென்காசி அந்த வழியில் போகுதுன்னு நினைக்கிறேன். 1 மணிக்கு இந்த ட்ரெயினுங்க. ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் தாங்க சூப்பராக இருக்குங்க. ஒரு நாள் இந்த பொன்னூர் வெளியில் ஒரு நாள் பிளான் பண்ணுவோம், சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உள்ள லிஃப்ட் வந்தால் போயிடலாம். மேலே வருது. இங்கே வந்துட்டேங்க. இப்போ திருவாண்டரத்துலேருந்து டெல்லி போகிற சம்பர்க் கிராந்தி வருதுங்க, அதில் போகலான்னு பார்க்குறேன். டெல்லி எங்கே போகிறது தெரியல. சம்பர்க் கிராந்தி கொஞ்சம் இடம் வந்தால் போயிடலாம். போய் அங்கே நேரம் 3 மணிக்கு போயிடும் சொர்ணூர். அங்கே போய் சாப்பிட்டு அப்புறம் வெயிட் பண்ணால் 4 மணிக்கு இன்டர்சிட்டி வருங்க, மங்களூர் இன்டர்சிட்டி கோயம்புத்தூர். அது ஏறி அழகாக போயிடலாம். இது என்ன ட்ரெயின், ஏகப்பட்ட ஊருக்கு போகுது. பூனா, தர்பங்கா, எர்ணாகுளம் வயா மீரஜ், வயா பன்வல். சாரி மக்களே, இந்த ட்ரெயின் வந்து சம்பர்க் கிராந்தி திருவாண்டரத்துலேருந்து சண்டிகர் போகிறதுங்க. ட்ரெயின் வருங்க, கொஞ்சம் நேரத்தில் வரும்னு போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் மணி வந்து 12:25 ஆச்சு. 12:55 வந்து சீக்கிரமாக வருதுன்னு போட்டிருந்துச்சு. பார்ப்போம். ட்ரெயின் வருதுங்க. இந்த வருது பாருங்கள், சீக்கிரமாக வந்துடுச்சு. அதிகமாக ஒரு 20 நிமிஷம் இங்கே வெயிட்டிங் டைம். முன்னாடி ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குங்க ஜென்ரலு. பின்னாடி பார்ப்போம், ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது.
ஏசி பாருங்க, நார்த் போகிறதுனால நிறைய ஏசி கொடுத்துருக்காங்க இதில். கேரளாவில் மட்டும்தாங்க இது நல்லா நிறைய ஸ்டாப்பில் நிற்குது. அதுக்கு அடுத்து எடுத்துட்டிங்கன்னா சும்மா 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்ரு அந்த மாதிரி தான் நிற்குது. ராஜஸ்தான்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த கோட்டானூர் ஒரு ஜங்ஷன் இருக்குங்க, சூரத்தை தாண்டி. அங்கேருந்து நிஜாமுதீன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 300 கிலோமீட்ரு, அதுக்கு அடுத்து தான் நிற்குது. நல்ல ஸ்பீடு. நம்ம வரும்போது யாருமே இல்லை, கூட்டமாயிருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு ஏறிட்டு கூப்பிட்றேங்க. ஓகே மக்களே, நல்லா ஜன்னல் ஓரமாக குடிச்சிட்டு வந்தாச்சு. ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 12 மணி 50 நிமிஷம் ஆச்சுங்க. கிளம்பியாச்சுங்க எர்ணாகுளத்துலேருந்து. தமிழ்நாடு பஸ்ஸாக நிற்கிது பாருங்களேன். அங்கே ஒரு கர்நாடகா பஸ் நிற்கிது. எர்ணாகுளம் டவுன். மெட்ரோ பாருங்க, ஆலுவா வரைக்கும் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் மெட்ரோ வருது. நல்லா பயங்கரமாக வெயில் அடிக்குதுங்க மக்களே. ஏன் வெயில் பாருங்க, நம்ம ஊரில் கொஞ்சம் வெயில் பரவாயில்ல போட்டிருக்கு. கோயில் பாருங்க, ஏர்போர்ட் வந்து ஃப்ளைட் நிற்கிது பாருங்கள.
ஓகே மக்களே, நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன், டயர்டாக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட நான் அப்புறமா பார்க்குறேங்க. நம்ம காலையில் 2 மணிக்கு எழுந்திரிச்சு வந்தாங்களா, ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்னும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் உங்களை பார்க்குறேங்க. இந்த மாடல் மாற்றவே மாட்டாங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கை பாருங்க, ஓட்டியில் மாற்றிட்டாங்க, பழையபடி போட்டிருக்கு. ட்ரெயின் நல்லா செம்ம ஸ்பீடுங்க. திருச்சூரும் காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த சைடு இருக்கும்போது தெரியல, இந்த சைடு வரும்போது இப்போ தான் பார்க்குறேன். கரெக்டாக வந்துருச்சுங்க டைம் பாருங்கள், கரெக்டாக 2:15 வந்துருச்சு.
நல்ல பயங்கரமான வளைவுங்க மக்களே. பாருங்க அப்படியே அப்படியே சி ஷேப்பில் அப்படியே வளையுது ட்ரெயின். சொர்ணூர் பக்கத்தில் வந்துருச்சுங்க. ஒரு ஆறு வரும் பாரதப்புழா, அதை தாண்டினோம்னா நம்ம சொர்ணூர் தான் லிஃப்ட்டு. இறங்கி போய் சாப்பிட்டுங்க ஏதோ ஒன்று. அப்புறம் வெயிட் பண்ணோம்னா 3:45 அடுத்த ட்ரெயின் ஏறி நம்ம கோயம்புத்தூர் போகலாம். ட்ரெயின் சீக்கிரமாக வந்துச்சுங்க. 10 நிமிஷத்தில் போயிருந்து பார்த்தா ஸ்லோ பண்ணிட்டாங்க. 3 மணிக்கு போக வேண்டியது 2:45 வந்துருச்சுங்க. கரெக்டாக ஓட்டினாங்கன்னா 5 நிமிஷத்தில் போயிடலாம், ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே. கேரளாலாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, அப்படியே ஹில்ஸில் இருக்கிற மாதிரியே வீடெல்லாம். என்ன வெயில் தான் பயங்கரமாக இருக்குங்க. ஓகே, நம்மளது எடுத்துட்டாங்க அதுக்குள்ளே. ये बहुत बड़ा, ये पानी कम हो गया। वेज बिरयानी, अंडा बिरयानी, चिकन बिरयानी। சும்மா செமையாக வளைஞ்சு போகுதுங்க ட்ரெயின். சொர்ணூர் வந்தாச்சுங்க. ஓகே மக்களே, ஒரு 1:50 எடுத்தோம். ஒரு 2 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் 2:50 போதுங்க சொர்ணூர் வந்துட்டோம். வெளியே போய் எதுவும் சாப்பிட்டுங்க. அப்புறம் வந்துட்டு அடுத்த ட்ரெயின் நமக்கு ஒரு 3:45 வரும். 1 ஹவர் டைம் இருக்குது. ட்ரெயின் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ அதனால ஒரு மணி நேரம் டைம் இருக்குது. மெல்லமாக போய் எதுவும் சாப்பிட்டுங்க. அப்புறம் ஜங்ஷனில் வெயிட் பண்ணுவோம். அடுத்த ட்ரெயினுக்கு நமக்கு இன்னும் 1 ஹவர் டைம் இருக்குது. பரவாயில்ல, நல்லா வெயிலுங்க பாருங்க, குழந்தெடுக்குது. இங்கேயே சாப்பாடு இருக்குங்க, சாப்பிட்லாம்.
நமக்கு டைம் இருக்கிறனால நான் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டேன். ஸோ ஒர்க் முடிச்சுட்டு பசிக்கல, ஸோ டீ மட்டும் சாப்பிட்டுங்க அப்படியே வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு தெரியும், மங்கள் லக்ஷதீப் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்களா? நான் வந்து இப்போது இந்த ட்ரெயினில் வந்தனால 2:45 வந்துடுச்சு. இது பாருங்க 3:45. ஐயோ, இதில் வந்துருந்தால் கண்டிப்பாக அந்த ட்ரெயினை விட்டுருப்பேன் நான். எங்கே போகணும், ரொம்ப தூரம் போகணும் போல் இருக்கு. சூப்பராக இருக்குது ஜங்ஷன் பாருங்கள், செம்மையா. அங்கே ஒரு இன்டர்சிட்டி, உங்களுக்கு அதில் தெரிய மாட்டேங்குது. 15:47 இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க, 5ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம். மக்களே, இங்கே வந்து ஷொர்ணூர்லேருந்து இந்த சைடு போடுறதுக்கு நீலாம்பூர் ரோடுன்னு ட்ரெயின் இருக்குது. அது நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நாங்கள் அந்த சைடு ட்ராவல் பண்ணல. ஒரு நாள் அதையும் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா என்ன பண்ணியிருக்கான் வந்து இப்போ வண்டியில் திருப்பூர்லேருந்து அந்த வழியாக போகும்போது சொல்லியிருக்கான் சூப்பராக இருக்குது அந்த வழியெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ட்ரெயினில் நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகேங்களா? இத்தனை பிளாட்ஃபார்மு. இத்தனை ட்ரெயின் வருங்களா இங்கே? தெரியலையே. திருப்பூரில் போகிறது ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏகப்பட்ட ட்ரெயின் வருது. 2 பிளாட்ஃபார்ம் தான் வச்சு சமாளிக்கிறாங்க. இடம் இல்லைங்கெல்லாம் நல்லா சூப்பராக ஸ்பேஸ் அவுட் பண்ணுவாங்க. பிளான் பண்ணணும். பாருங்களேன், இங்கே 1 2 3 4 5, அது அந்த சைடு 6 7 பிளாட்ஃபார்ம் இருக்கும் போல் இருக்கும். ஒக்கா மக்கா எத்தாச்சோடு. எங்கே போனால் அந்த நாய் வந்துடுதுங்க. ஓகே, ஷொர்ணூர் வந்தாச்சுங்க வெளியே. போய் சாப்பிடுவோம் கடையில். மலபார் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், அங்கே போயிடலாங்களா? ஓகே, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, வாங்க போவோம். முன்னாடி ஒரு ஷொர்ணூர் ஜங்ஷனை பார்த்துடலாம். ஓகே மக்களே, இந்த மலபார் ஹோட்டலில் சாப்பிட்டாச்சுங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கியாச்சு. அதெல்லாம் தெரியலைங்க, வெளியே நம்ம இந்த மாதிரி வந்தோம்னா நான்வெஜ்ஜில் சாப்பிட தோண மாட்டேங்குது. ஒன்லி வெஜ்ஜு தான். ஒரு மீல்ஸ் சாப்பிட்டோம், ரசம் நல்லா இருந்துச்சு. வந்து ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது பாருங்க பஸ் ஸ்டாப்பு. அப்படியே ஹில்ஸ் மாதிரி இருக்குது மேலே. சரி வாங்க, நம்ம ட்ரெயின் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஷொர்ணூர் ஜங்ஷன். ஓகே மக்களே, 5ஆவது பிளாட்ஃபார்முங்க, வாங்க போகலாம். 2 ட்ரெயின் வருதுங்க. இங்கே போகலாம், இங்கே இப்படியே போயிடலாம். 4ஆ 5ஆ? சரி பார்ப்போம். எர்ணாகுளம் நிஜாமுதீன் போகிறது டெல்லி. ட்ரெயின் இது இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மங்களூர் கோயம்புத்தூர். இதை வந்துடுச்சு பாருங்க. 5ல் வரும்னாங்க, 4ல் வந்திருக்கு. வாங்க போய் ட்ரெயினை பிடிச்சி ஏறுவோம். ஏகப்பட்ட ஜென்ரல் போல் இருக்கு. இன்டர்சிட்டியா இல்லை வந்து நார்மல் பேசஞ்சரா இல்லை அன்ரிசர்வ்டாக இருக்குது? ஓகே, இன்டர்சிட்டி தாங்க. ஏசி கோச் இருக்கு பாருங்க. மக்களே வாங்க, 2வது ட்ரெயினில் இருவோம். அடுத்த ட்ரெயின் கோயம்புத்தூர் போய் 6:30 மணிக்கு போகுங்க.
அங்கே போய் வெளியே போய் ஒரு டீ ஒன்று சாப்பிட்டுங்க வந்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும்னு வச்சுக்கோங்க. நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்ஸு 7:30 மணிக்கு எடுப்பாங்க. 8:10க்கு திருப்பூர் போயிடும். ஏசிடியே முன்னாடி போயிட்டேன், பின்னாடி போகும். ஓகே, இருக்கும் ட்ரெயினில் ஏறும் இல்லைங்க. ஜங்ஷன் நீட்டாக இருக்குங்க, இப்படி சூப்பராக இருக்கும். எல்லா ட்ரெயின்லையும் தண்ணி ஃபுல் பண்ணுறாங்க. இங்கே தான் ஒருவேளை நல்லா ஃபுல் பண்ணுறாங்க. அங்கே பாருங்க, நம்ம வர்றதுக்கு பிளான் பண்ண பார்த்தீங்களா, இப்போ தான் போகுது மங்கள லட்சத்தீவு. நான் பாருங்கள் இதில் ஏறி நின்றுருக்கேன். அதில் வந்து தான் வச்சுக்கோங்க, சாப்பிட்ற கூட நேரம் வந்துருக்காது. ஓகே மக்களை, கிளம்பிடுச்சு ட்ரெயின். கூட்டமே இல்லை. ஈவினிங் டைம் சூப்பராக இருக்குங்க இந்த இடம். அடுத்த ட்ரெயின் ஏறியாச்சுங்க, மங்களூர் கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி. அப்பா நெல் போட்டிருக்காங்க, கம கமன்னு மணக்குது. ட்ரெயின் பாருங்க, ஷொர்ணூரில் எடுத்து அடுத்து ஒட்டப்பாலம், அப்புறம் பாலக்காடு, அவ்வளோதான். 2 ஸ்டாப்பு தாங்க. பாலக்காடு எடுத்து அப்புறம் கோயம்புத்தூர் தான். எனக்கு தெரிஞ்சது 6:30 மணிக்கு முன்னாடியே போயிடும் நினைக்கிறேன். நான் இன்னொன்று பிளான் பண்ணேங்க, போத்தனூரில் இருந்துச்சுன்னா சபரிமலா ஸ்பெஷல் போத்தனூருக்கு வருதுங்க 6:45. அது ஏறுனா 7:45 போது வீட்டுக்கு போகலன்னு பார்த்தேன். அது என்னன்னா அந்த ட்ரெயின் போத்தனூரில் நிற்கலன்னு போட்டிருக்கு. கோயம்புத்தூர் தான் இருக்குது. பாருங்க, சீட்டில் யாருமே இல்லை, நம்ம காலை தான் வச்சுட்டு வர்றோம். அதுக்குள்ளே ஃபாரஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. மரம் பாருங்க, சூப்பராக இருக்குது ஃப்ரேமில். ஒரு கதை இருக்குது மக்களே. அதாவதுங்க, இடமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உட்கார்றதுக்கு ஏதோ ஒரு இடம் கிடச்சா போதுன்னு தோணும். இந்த பர்த்டே காலியாக இருந்துச்சுன்னா இந்த ஜன்னலில் உட்காரதா, அந்த ஜன்னலில் உட்காரதா, லெஃப்டில் உட்காரதா, ரைட்டில் உட்காரதா, அதாவதுங்க அந்த மாதிரி மைண்ட் செட்டு போகும். அந்த சைடு சிங்கிள் சீட் இருக்குது, அது கிடச்சா நல்லா இருக்குமேன்னு தோணும். பார்த்தீங்களா, இங்கே 2 காலியாக தான் இருக்குது. இதை விட அந்த சைடு உட்காரலான்னு தோணுது. பார்த்துக்குங்க. என்ன காரணம்னா ஒட்டப்பாலம் வந்தாச்சு. அந்த சைடு உங்களுக்கு பாலக்காடு தாண்டி போகும்போதுங்க ஆலப்புழாங்கிற மலமுலாவுக்கு மேலே பின்னாடி இருக்கிற ஹில்ஸ் எல்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அது பிளான் பண்ணேன், பட் கிடைக்கல. சரி ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த சைடு உட்காந்துக்கும். இதெல்லாம் பின்னாடி பார்த்தா ஊரே இருக்கிற மாதிரி தெரியலிங்க. ஆனால் மக்கள் கூட்டம் மட்டும் பயங்கரமாக இருக்குது. ஒருவேளை இந்த சைடு இருக்கலாமா? சரி பாருங்கள், பின்னாடி ஃபுல்லாக பெரிய ஆறு, பாரதப்புழா ஆறு இதில் தான் போகுது.
நிற்கிதுங்க ஒரு டேம் மாதிரி. மக்களே ஒரு குட்டி தூக்கம் போட்டு நிமிஷம் பாலக்காடே வந்துருச்சுங்க. வா செம தூக்கம். இந்த லைன் போகுது பார்த்தீங்களா, பொள்ளாச்சி போகிறது. பொள்ளாச்சி போய் திருச்செந்தூரில் போகுதுங்க அந்த லைன். மணி பாருங்க 4:45 போகுது. பாலக்காடு ஜங்ஷன். கிளம்பியாச்சுங்க பாலக்காடுலேருந்து. அடுத்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டில் தான் போகுங்க. சூப்பராக இருக்கும். தெரியுதுங்களா அந்த ஹில்ஸு? அந்த ஹில்ஸுக்கு பின்னாடியே தான் நம்ம போவோம். இது கீழே வந்து மலமுலா டேம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கம்பி கிடச்சிதுங்க. என்னடாண்ணா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, மோசம் இல்லை. நான் இந்த சைடு லெஃப்ட் சைடு தாங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பூரா ஹில்ஸாக வரும். ஃபாரஸ்ட்குள்ளே போக ஸ்டார்ட் பண்ணுதுங்க ட்ரெயின். பார்த்தீங்களா, அதாவது கம்பி பிடிச்சி வச்சிங்களா யானை வரும். அதுக்காக தான் வந்துங்க யானை வராதுக்காக இந்த இடத்துல வந்து கம்பியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து. பார்த்தீங்களா ஃபுல்லாக கம்பியாக போட்டு வச்சுருக்காங்க வருங்க. வயலில் ஃபுல்லாக தண்ணி வச்சு வச்சுருக்காங்க. ஜம்முன்னு இருக்குது.
தான் போவாங்க நம்ம. ஃபுல்லாக வளையும். இந்த இடத்துல குழுன்னு இருக்குதுங்க. செமையா பாருங்க, மேலே பாருங்க, யானை வராத ஃபுல்லாக கம்பி போட்டு வச்சுருக்காங்க. தெரியுதுங்களா? கிளைமேட் சும்மா சில்லுன்னு இருக்குது. யானை ஆனால் படுத்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. யானையா பாறையா தெரியலையே.
பாருங்கள் இந்த காடு முடிஞ்சுன்னா அப்படியே நம்ம ஒரு ஃபீலிங் வரும் பாருங்களேன். அப்படியே இதாகி விவசாயம் பண்ணுவாங்க, தென்னை வச்சுருப்பாங்க, அப்படியே மாறிடும். முடியலை, மறுபடியும் வரும் முதலேருந்து, மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளே போகும். அந்த மலை தாண்டி போனால் தாங்க முடியும். அப்புறம் அப்படியே வந்து ரைட் எடுத்து போயிடும் ட்ரெயின். வீடு பாருங்க, ஃபாரஸ்ட் வீடு. வெல்கம் டு தமிழ்நாடு. ஓகே பாருங்கள், நான் தானே பார்த்தீங்களா அப்படியே மாறிடுச்சு, அவ்வளோதான். அப்படியே விவசாயம் ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க கம்பி தெரியுதுங்களா, ஜூம் பண்ணி காமிக்கிறதா. யானை வரக்கூடாது எவ்வளோ எப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. நிறைய யானை வருதுங்க இந்த வழியில். சமவெளி பகுதிங்களா தெரியுதுங்களா, அப்புறம் சமமாக இருக்குது. மான்லாம் நிறைய இருக்குது, நாங்கள் பார்த்துருக்கோம். சரியான ஸ்பீடுங்க. இதே வேகத்தில் போனால் 6 மணிக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷன் போயிடும். எனக்கு 6 மணிக்கு அங்கேருந்து பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது, ஈரோடு லோக்கலு, அதை பிடிச்சிடுவேன். சப்போஸ் கொஞ்சம் லேட் பண்ணால் 7:30 மணி நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் தான். பார்ப்போம். இதை பாருங்க, மேலே ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, அது பொள்ளாச்சியிலேருந்து வர்றது.
மணி 5:46 ஆச்சுங்க. ட்ரெயின் நிற்காத பார்த்தா நிற்குது. இங்கே ஸ்டாப்பிங் தரல, பட் என்னன்னு தெரியல, நிற்குது. ஒரு 12 மணிக்கு கிளம்புனதுங்க. அங்கே மெட்ரோவில் வந்து அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி அங்கேருந்து போத்தனூர் வந்து சொர்ணூர் வந்து சொர்ணூர்லேருந்து இந்த ட்ரெயினை பிடிச்சி இந்த ட்ரெயின் வந்து பாருங்கள் ஒன்றும் இல்லை, மணி பாருங்களேன் 6:15 தான் ஆச்சு, 5:45 தான் ஆச்சு. கரெக்டாக போயிருந்து நேரத்துக்கு போயிருந்தா எனக்கு 6:10க்கு ஈரோடுக்கு லோக்கல் இருக்குது, அது ஏறி நான் வந்து 7:10க்கு திருப்பூர் போயிருப்பேன். இப்போ என்ன ஆச்சுங்க, இது 6:30 மணி தான் டைம் கொடுத்துருக்காங்க ஷெடியூலு. ஸோ வந்து அது என்னாகும், அந்த டைம் தான் போகும். என்னாகும், அங்கே போயிட்டு ட்ரெயின் போயிருங்களா, அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், டெல்லிக்கு போய் ஒரு டீ, அது எப்பவும் போல் தான் பிளானிங் சொதப்பாமல் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு டிக்கெட் எடுத்து வந்து நம்ம நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் நிற்கும், அதிலே போக வேண்டியதான். நான் உங்களுக்கு சொன்னேங்க பார்த்தீங்களா, அதாவது வந்து இந்த சபரிமலா ஸ்பெஷல் ஒன்று வருதுங்க அப்படின்னு, அது வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து 6:15க்கு 6:20க்கு இங்கே வரும்னு போட்டிருக்கு. ஸோ அது வந்து சபரிமலா ஸ்பெஷல் ஃபுல்லாக கூட்டமாக வந்துச்சுன்னு வந்துங்க, நமக்கு இதுன்னா கொஞ்சம் உட்கார்றதுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும். அதுனா வந்து இடம் இருக்காது. அதனால தான் நான் வந்து சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ கூட வந்துங்க இங்கேருந்து கிளம்பி போய் திருப்பூர் டிக்கெட் எடுத்து போனால் ஒரு கரெக்டாக பார்த்தா ஒரு 7:45க்கு போயிடலாம். நம்ம வந்து ஒரு 8:10க்கு போவோம், ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 8:15 போது திருப்பூர் போய் இறங்கிடுவோம். ரொம்ப பழைய ஸ்டேஷன் சொன்னாங்க இந்த போத்தனூர். அல்ல இது 5 பிளாட்ஃபார்ம் இருக்குதுங்க. கோயம்புத்தூர் தெற்கா என்னமோ பேர் வைக்கணும், மேற்கா என்னமோ பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. பேரை மாற்றிக்கிட்டேன். எப்படிங்க இப்போ கொச்சிவேலி வந்து திருவனந்தபுரம் நார்த்துன்னு மாற்றினாங்க, அந்த மாதிரி போது பாருங்கள். இதே பாரத்துக்கு வெயிட்டிங். தீப்பொறி பறக்குது, தீப்பொறி திருமுகம். ஒரு வழியா பாருங்கள், 5:30 மணிக்கு வந்து 6:05க்கு எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் போட்டாங்க பெங்களூர் வந்தே பாரத்னால. அடே வந்தே பாரத் நீ இப்போ சீக்கிரம் போகிறதுனால எனக்கு லேட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல. எல்லா ட்ரெயினை நிறுத்தி வந்தே பாரத்தை சீக்கிரம் விட்றாங்க. பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், கட்டிகிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் இல்லைங்க. ஆமாம் இந்த 1, 2ல் இல்லை, இப்போ தான் அதில் போட்டாங்க. இந்த 2 மட்டும்தான் இருந்துச்சு. ஆமாம் பாருங்க, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த போர்டு இருக்கிற பிளாட்ஃபார்மும் இல்லை, அந்த பிளாட்ஃபார்ம் புதுசாக கட்டியிருக்காங்க பொள்ளாச்சி ட்ரெயின் போட்டதுக்கப்புறம். பாட்டாதீங்கண்ணே, போங்கண்ணே சீக்கிரமாக, டைம் ஆகுது. போய் ஒரு டீ சாப்பிட்டு அடுத்த ட்ரெயினுக்கு ஏறுவோம். நீங்கள் வந்து இப்படியும் வரலாம். ஒரு ஊர்லேருந்து நீங்கள் ஏதாவது டெஸ்டினேஷன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதே மாதிரி எர்ணாகுளத்துலேருந்து நீங்கள் வந்து சென்னை போகிறேன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ட்ரெயின் இல்லை. ஸோ என்ன பண்ணலாங்க, ஒன்று எர்ணாகுளத்துலேருந்து நீங்கள் இந்த மாதிரி சொர்ணூர் வந்துடுங்க. சொர்ணூர் வந்துட்டு கோயம்புத்தூர் பிடிச்சிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின் இருக்குது. சப்போஸ் இல்லை அப்படின்னா அங்கேருந்து வந்து நேராக பாருங்கள், அந்த நம்ம நின்றுருக்கும்போது வேளாங்கண்ணி ட்ரெயின் போச்சு பார்த்தீங்களா, அதே ட்ரெயினை பிடிச்சி அப்படி போகலாம். சப்போஸ் அதான் இதெல்லாம் ஒரு ஐடியாங்க, அவ்வளோதான். ஏன்னா வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி பிளான் பண்ணி போய்க்கணும். இல்லைன்னா வந்துங்க ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் போச்சுங்க. ஒன்றுமில்ல பாருங்கள், இந்த இன்டர்சிட்டி நான் 4 மணிக்கு பிடிச்சேங்க. நம்ம வந்து
சம்பர் கிராந்தியில் வந்தனால வந்து கொஞ்சம் சாப்பிட்டு நேரம் கிடச்சிதுங்க. இந்த ட்ரெயின் அழகாக பிடிச்சாச்சு. இதே அதுக்கப்புறம் மங்கள லட்சுமி ஸ்டீபில் வந்துருந்தால் சாப்பிட்ற டைம் இருக்காது. சப்போஸ் அந்த ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக வந்து இந்த ட்ரெயின் சீக்கிரம் வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சுதுங்க. ஏன்னா இந்த ட்ரெயின் போச்சுன்னா அடுத்து 8 மணிக்கு தான் ட்ரெயின். கிட்டத்தட்ட 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அங்கே மட்டும்தான் உட்காண்ட்ருக்கணும். வேறு வந்து இல்லைன்னா வந்து பாலக்காட்டுக்கு ட்ரெயினில் வரணும். ட்ரெயினுங்கிற பாலக்காட்டுக்கு பஸ்ஸில் வரணும். பஸ்ஸில் வந்து மாறி அப்புறம் தான் போகணும். அதனால் வந்துங்க நீங்கள் இங்கேருந்து அங்கே போனால் அந்த ட்ரெயின் கரெக்டாக இருக்குமான்னு லொக்கேஷனை வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு ட்ராக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஓகே இது போனால் கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்னு. இல்லை இதுக்கு ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, பொட்டாட்டை 2 மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, அதே ட்ரெயினில் அப்படியே பிடிச்சி அப்படியே போய்க்கலாம். பொழுதாயிடுச்சு வருங்க, சூப்பராக இருக்குது. மத்தியானம் பயங்கரமான வெயில் கொளுத்தி அடிச்சுதுங்க. சாயங்காலம் ஆகும்போது அப்படியே குளுன்னு ஆயிடுது கிளைமேட்டு. வாவ், இங்கே பாருங்க அப்படியே பனி மூட்டமாக இருக்குது இந்த இடம். சூப்பராக செடி அந்த மாதிரி கலரு. அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த இடத்துல அந்த மலைக்கு பின்னதான் நம்ம வந்திருக்குங்க. அங்கேருந்து ஒரு யூட்டனை போட்டு சுற்றி வந்திருக்கோம். இந்த ரைட் சைடு தெரியுதுங்க உங்களுக்கு, இந்த சைடு ரைட் சைடு தெரியுறது வெள்ளிங்கிரி மலை. ஈஷாலாம் போகிறதுங்க. ஈஷாலாம் அதுக்கு கீழே தான் இருக்குது. இல்லை பனி வந்தனால இப்போ ஒன்றும் தெரியலிங்க. அந்த வானத்தில் கீழே வருங்களே தண்ணி அப்படியே சிகப்பு கலரில் சூப்பராக இருக்குது. டவுன் காலுங்க. வெல்கம் டு கோயம்புத்தூர். ஓகே வந்தாச்சு. கோயம்புத்தூர் இந்த நிற்கிது பாருங்க. அடுத்த அந்த பிளாட்ஃபார்மில் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன். போய் ஏறி உட்காந்துருக்காங்க ஆளுக்கு பூரா. Train number 5610 Coimbatore, Pollachi Junction, passenger via Coimbatore Junction. कृपया ध्यान दें गाड़ी संख्या Pollachi Junction, passenger via. எப்படியோ வந்துங்க ஒரு 3:45 எடுத்து 4:45 5:45 6:30 மணிக்கு கொண்டு விட்டாங்க. கன் டைமு. வெளியே போய் ஒரு டீ சாப்பிட்டு அடுத்ததுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே வருவோம். ஸ்லீப்பரில் பார்த்தேங்க, புக்கிங்கில் கிடைக்கல. இல்லைன்னா வந்து நான் அழகாக புக்கிங் எடுத்திருப்பேன், தூங்கிட்டே போயிருக்கலாம் திருப்பூருக்கு. வாங்க வெளியே போய் டீ சாப்பிட்டு போவோம். அநேகமாக இந்த ட்ரெயின் தான் நினைக்கிறேங்க. இந்த பாருங்க உட்காந்துருக்காங்க பாருங்க. இப்போவே நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே வெளியே வந்தாச்சு.
ராணிஸ் பேக்கரியில் போய் டீ சாப்பிடுவோங்க. டீ சாப்பிட்டு அப்படியே போவோம். ராணிஸ் பேக்கரியில் டீ சாப்பிட்டுங்க அப்படியே வந்து உள்ளே போவோம். கூட்டம் பாருங்க, குப்பு குப்புன்னு வருது உள்ளேருந்து. இடம் சின்ன இடம், பட் சூப்பராக அழகா. நம்ம மணி பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துங்க 6:30 ஆச்சு. இன்னும் 1 ஹவர் இருக்குது ட்ரெயினுக்கு. டீ சாப்பிட்டோன்னு டக்குன்னு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு ஒரு ஜன்னலோரமாக பிடிச்சி உட்காரலாம். ஓகே, சூடாக டீ வந்துருச்சுங்க. சியர்ஸ். சூப்பராக இருக்குது. டீ சாப்பிட்டு பேசுகிறேன் உங்கள்கிட்ட. ஓகே மக்களே, சூப்பராக டீ சாப்பிட்டுங்க கிளம்பியாச்சு. வாங்க போய் அடுத்த வேலையை அடுத்த ட்ரெயின் ஏறுவோம். சூப்பராக இருக்கு பாருங்க ஜங்ஷன். காலையில் 2 மணிக்கு வந்துருக்குதுங்க. தூக்கமே இல்லை ட்ரெயினில். அப்பப்போ ஒரு 1/2 மணி நேரம் தூங்குறதுங்க, அப்படியே முழிச்சுக்கிறது சவுண்டில். சரி வாங்க போவோம். நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் எதில் போடவே இல்லையே. மேட்டுப்பாளையம் திருநெல்வேலி முதல்ல இந்த பொள்ளாச்சி வெளியில் போகிறது போட்டாங்க. கோயம்புத்தூர் நாகர்கோவில் 5வது பிளாட்ஃபார்ம். ஓகே, கூட்டமாக உட்காந்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதே தான். சரி வாங்க போவோம். டிக்கெட் எடுத்தாச்சுங்க மக்களே. இங்கே பாருங்க 50 ரூபா. ஒரே ஸ்டோக்காக எடுத்திருந்தா நான் போகும்போதுங்க எர்ணாகுளத்துலேருந்து திருப்பூர் டு எர்ணாகுளம் 115 ரூபாங்க. ரிட்டர்ன் வரும்போது என்னாச்சு, அவர்கிட்ட சொன்னேன் நான் கோயம்புத்தூர் போய் திருப்பூர் போகணும் அப்படின்னா. அவர் கோயம்புத்தூர் கொடுத்தாரு, அது 100 ரூபா. இங்கேருந்து மறுபடியும் 50 ரூபா, 150 ரூபா, 35 ரூபா எக்ஸ்ட்ரா போகுது. ஒரே ஸ்டோக்காக புக் பண்ணியிருந்தா 105 ரூபா மட்டும் வந்திருக்கும். ஓகே பாருங்கள், அதே தான். போய் ஆளுகளை ஏறி உட்காந்துட்டாங்க. மணி 6:45 தான் ஆச்சு. 6:45க்கே ஃபுல் கூட்டம். நம்ம பண்ணுவோங்க, முன்னாடி போயிடலாம். ஏன்னா திருப்பூரில் வந்துங்க முன்னாடி இறங்கணுன்னு 2 நிமிஷம் வந்தோம்னா ரைட் எடுத்தோம்னா நான் பைக் போட்டிருக்கேன், அப்படியே வெளியே போயிடலாம். இல்லைன்னா மறுபடியும் இப்போ சும்மா தான் இருக்கும், நடந்து போயிடலாங்க. அங்கேருந்து மறுபடியும் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும், டயர்டாக இருக்கும். இங்கே தாங்க போட்டிருக்கு கோயம்புத்தூர் நாகர்கோவில். இல்லை யாரே நான் பார்த்து ஈஸ்வரர் கோயில், திருக்கோயில் சிவாய. Coimbatore Nagarcoil Superfast Express via Erode, Karur, Madurai, Tirunelveli will leave at 19 hours 30 minutes from platform number 5. போகிறோம்மா பார்த்தீங்களா, இதுக்காக தான் நான் இப்போவே நடந்து வந்தாச்சுங்க. திருப்பூர் போய் இறங்கி இது நடந்து போகிறக்கு இப்போ நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கோம், ஜாலியாக நடந்து போயிடலாம். மணி பாருங்களே 6:45, 6:50 ஆச்சு. இன்னும் 40 நிமிஷம் இருக்குது. இங்கே தான் ஃபுல்லாக இருக்கான்னு பார்ப்போம். இங்கேயும் எப்படின்னு தெரில, கதை பார்ப்போம். இருட்டாக கிடக்குது. அந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்தோங்க. ஷொர்ணூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும். அதை பாருங்கள், ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம இப்போது நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் உட்காந்துருக்கோம். போது பார்த்தீங்களா,
ட்ரெயின் எடுத்துட்டாங்க. அவ்வளோதான், கரெக்டாக 7:30 மணி எடுத்தாச்சு. பணம் லைட் அடிக்கிறானுங்க பயங்கரமாக. ஸ்டார்டிங் தான் இந்த நேரத்துலேயே கோயம்புத்தூர் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் திருப்பூர் போகும்போது ஸ்டார்டிங் சண்டை என்ன யாரோ பேட்டரி வச்சு லைட் எந்திரியா பயங்கரமாக அடிக்கிறானுங்க. இப்போ இன்னைக்கு மண்டே வந்து லீவ் கிடையாது. நல்லா இருட்டாயிருச்சுங்க, ஒன்றும் தெரியல. வந்தாச்சு மக்களே வந்தாச்சுங்க. எர்ணாகுளத்தில் கிளம்பி ஷொர்ணூரில் ஒரு ட்ரெயின், ஷொர்ணூர் டு கோயம்புத்தூருக்கு ஒரு ட்ரெயின், கோயம்புத்தூர் திருப்பூர் ஒரு ட்ரெயின், 3 ட்ரெயின் மாதிரி நம்ம கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு 230 கிலோமீட்டர் வந்து சேர்ந்துருக்குங்க. நம்ம இந்த வீடியோவை இதோடு எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.